இந்தாங்க சொல்லும் பால். போல கப் எடுத்துட்டு வந்திருக்கா. ஜென்சி ஜென்ரேஷன். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. அச்சச்சோ, புருஷன் பக்கத்துல உட்காரலாம் தப்புங்க. பரவாயில்ல. உட்காருங்க, நீங்க பாத்துக்கலாம். நமக்கு இப்படி ஒரு புண்டாட்டியா? கிரேட். பால் ஆறுது, குடிங்க. இந்தாங்க, நீங்க கொஞ்சம் குடிங்க. நீங்க எப்பவுமே இப்படிதானா? எப்படி? கியூட்டா, அழகா, சமத்தா, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துட்டு அடக்க ஒடுக்கமான பொண்ணா? ஆனா இப்போலாம் செல்லமா பேர் வச்சு கூப்பிடுறது, டா அப்படின்னு உரிமையா கூப்பிடுறது, அப்படிலாம் கூப்பிட்டாதான் பசங்களுக்கு பிடிக்கும். அச்சச்சோ, அதெல்லாம் வேணாங்க. ஏங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா கூப்பிடுங்க. அஷோ, தப்புங்க. ஏங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஆயிட்டோம், சும்மா கூப்பிடுங்க. டேய். ஆஹா, அப்படிதான் சுவாதி. டேய் டோமரு. டோமரா? அவ்வளோ செல்லமா இல்லை சுவாதி, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏண்டா அடக்கொடக்கமா இருந்தாதான் நல்ல பொண்ணாடா டோமரு. என்னடி வாய்ஸ் இது? சுவாதி, என்ன லுக் டிஃப்ரெண்டா இருக்கு? மண்டைக்கு போட வேண்டிய விக்க மூஞ்சுக்கு போட்டு வச்சிருக்க. என்னடி கெட்டப் இது? உங்க ஆயா கெட்டப். சுவாதி, மறைக்கும் போது கூட கியூட்டா இருக்க தெரியுமா நீ? பிராங்க் பண்ணது போதும் சுவாதி. என்னையாடா தொடுற? ஏடி தொடாம எப்படி ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்? லாஜிக் கூட பேசுடி. எது கடிக்கிறேன்னு சொல்லிட்டாடி. ஏன் அடிக்கிறேன்னு கூட வாடா உனக்கு தெரியல? பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டியே, அதுல இருக்கிற மாதிரி இருந்தாதான் நல்ல பொண்ணா, இல்லனா அவ கெட்டவளா? நான் அப்படி சொல்ல சுவாதி, நீ அந்த மாதிரி இருக்கேன்னு சொன்ன. எதை வச்சுடா சொல்ற சுவாதி அப்படிப்பட்ட நல்ல பொண்ணுன்னு? அப்போ சுவாதி நீ கெட்ட பொண்ணா? அத நீ சுவாதி கிட்ட தான்டா கேட்கணும். அப்போ நீ யாரு? அத நீ இனிமே தான்டா தெரிஞ்சுப்ப. அம்மா, என்ன அடி? என்ன அடிச்சுட்டு அவ மயக்கம் போட்டு கிடக்குறா. ஐயோ, செகண்ட் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டா. ஏங்க, என்னங்க நீங்க கீழே உட்கார்ந்திருக்கீங்க? இவளுக்கு என்ன மூட் ஸ்விங்ஸோட மோசமான வியாதியா இருக்கும் போல இருக்கே. என்னங்க ஆச்சு? இனிமேல் என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியலையே. மருமகள்னா மாமியார் சொல்ற மட்டும்தான் கேட்கணும். மாமியார் பேச்சுக்கு மறு பேச்சு பேசவே கூடாது. நான் சொல்றதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சு வைக்கணும். மாமியார் ஆயிட்டா மருமகளை இப்படிலாம் பண்ணலாமா? நமக்கும் ஒரு மருமக இருக்கா, அப்போ அவ தானே இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். ஏ சுவாதி, சொல்லுங்க அத்தை. எழுந்திருச்சிட்டியா? எழுந்திருச்சிட்டேன் அத்தை. பல்லு தேய்ச்சிட்டியா? பல் தேய்ச்சிட்டேன் அத்தை. குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன் அத்தை. அடுத்து என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சமைக்கணும்ல. ஆமா அத்தை. போய் சமைச்சிடு. சரி அத்தை. சுவாதி, சொல்லுங்க அத்தை. நீ இன்னும் இன்னைக்கு என்னென்ன வேலை செய்யணும்னே நான் சொல்லி முடிக்கலையே. காலையில டிஃபன் பண்ணிட்டு, வீடு நல்லா பெருக்கி மாப்பு போட்டுட்டு, கிச்சன்ல இருக்க அழுக்கு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு, அப்புறம் அந்த அழுக்கு துணியெல்லாம் ஊற வச்சிடு. மத்தியானத்துக்கு நல்ல வெடக்கொலியா பிடிச்சி குழம்பு வச்சு, அப்புறம் இந்த சோஃபா, டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் ஒரு சொட்டு தூசி இல்லாம தொடச்சிட்டு, தோய்க்க போட்டிருந்தியே அழுக்கு துணி அதை நல்லா அரசன் சோப்பு போட்டு அலசி காய போட்டுடு. நைட்டுக்கு டின்னர் செஞ்சிரு. சரி அத்தை. மருமகளை வேலை வாங்குறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ராஜமாதா மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன தொடச்சிட்டு இருக்கியா? ஆமா அத்தை. ஒரு நிமிஷம் இரு. என்ன துடைக்கிற? அழுக்கு இருக்கு பாரு, நல்லா தொட. பாத்திரம் கழுவுறியா? ஆமா அத்தை. என்ன தேய்க்கிற? ஒரே அழுக்கா இருக்கு பாரு, நல்லா அலம்பு. தட்டுல பார்த்தா முகம் தெரியணும். சரி. என்ன சமைக்கிற? வாசனே வரல. அத்தை, அது சுடு தண்ணி. சுத்தண்ணி இருந்தாலும் நல்லா வாசனை வரணும்வா. நல்லா வாசனை வர மாதிரி சுத்தண்ணி வை. என்ன துணி துவைக்கிற? அழுக்கு அப்படியே இருக்கு பாரு, நல்லா தோய். சரிங்க அத்தை. தண்ணி கூட ஊத்தாம துணி துவைக்கிறா. என்ன இருட்டிடுச்சு. நிறுத்து. இப்படி ராத்திரியில துணியை காயப்பட்டா அழுக்கு போகாதுன்னு எங்க ஆயா சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ற?
நாளைக்கு காலையில மறுபடியும் துவச்சு காய போட்டுரு, சரியா? கவுளி கூட கத்துது. ஏய் யாவா அவ? ஏய், என்னைய கூப்பிட்ட? உன்னதான். இங்க வா. நான் உன் மாமியார், ஞாபகத்துல இருக்கட்டும். சமைக்கணும், சீக்கிரம் கீழே வா. ஏய், மாமியார்னா மருமகளை மக மாதிரி நடத்தணும், வேலைக்காரியா இல்ல. உனக்கு அவளை பார்த்தா ஒர்க்கிங் ரோபோட் மாதிரி தெரியுதா? யார? அவளைத்தான். அங்க யாருமே இல்லையே. ஏய் தர்பூசணி மண்டை, உன்னோட மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் ஒழுங்கா கொடுக்கற இல்ல உன்னை ஸ்லைஸ் பண்ணிடுவேன். அப்புறம் ஒவ்வொரு கிச்சன் புராணத்தின்படி தண்டிக்கப்படுவாய். என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? இரு, நான் என் பையன் குமரனை கூப்பிடுறேன். குமரா, குமரா. இனிமே சுவாத்திய கொடுமைப்படுத்துறத பார்த்தேன், அவ்வளோதான். குமரா. அம்மா. சுவாதி சுவாதி சுவாதி, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? அதுக்குள்ள பிரெக்னன்ட் ஆயிட்டியா? நேத்து ரொமான்ஸ் கூட நடக்கல, ஆக்ஷன் தான் நடந்துச்சு. ஆமா, என்னமாச்சு? ஏண்டா கூப்பிட்டது நானு, உன் பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு அது கேட்கிறியா? நியூலி மேரிட்மா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். சரி, என்னாச்சு? தெரியலடா, காலையில என்கிட்ட நல்லதா பேசிட்டு இருந்தா, திடீர்னு அவன் மூஞ்சி முன்னாடி கலர் கலரா லைட்லாம் எரியுது, டெரரா பேசுறா. திடீர்னு என் கழுத்து பிடிச்சி செவுத்துல நமக்கு கீழே தள்ளி விட்டாடா. நேத்து நம்ம கிட்ட நடந்துகிட்ட மாதிரி தான் இன்னைக்கு அம்மா கிட்டே நடந்திருக்கா. சம்திங் ராங். என்ன நடந்தது நேத்து? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவ தான் என் கழுத்தை பிடிச்சி தூக்குனா. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. இப்ப பார்க்க நார்மலா தான் இருக்கா. இருடி வர உன்ன. ஏ சுவாதி, சொல்லுங்க அத்தை. ஒழுங்கா சொல்லு, நேத்து ராத்திரி நீ தானே என்ன பொட்டி பொட்டி எடுத்த? ஐயோ அத்தை, நானா? நான் எப்படி அத்தை உங்களை? நீங்க எனக்கு கோயிலுக்கு வெளியே இருக்கிற பிச்சைக்காரங்க மாதிரி. இல்ல இல்ல அத்தை, நீங்க எனக்கு கோயிலுக்குள்ள இருக்க சாமி மாதிரி. நான் எப்படி உங்களை? இவ தானே பண்ணா, இப்போ இல்லங்கிறா. இவ சொல்றது எதுவும் நம்புற மாதிரியே இல்லையே. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? எனக்கு சின்ன வயசுல இருந்தே டீச்சர் ஆகணும்னு ஆசை. அதுக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி எக்ஸாம் கூட ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டியும் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலான்னு பாக்குறேன். இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது? நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் உன்கிட்ட கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நீ உனக்கும் சேர்த்து என்ன வேலை செய்ய சொல்லுவ போல இருக்கே. இல்ல இல்ல அத்தை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கும் போது படிக்கிறேன் அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். குமரன் தான் வேலைக்கு போறான்ல, அப்புறம் என்ன? நீ ஒழுங்கா வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு அவனுக்கு நல்ல பொண்டாட்டே இரு, அது போதும். அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, இது என்னோட கனவு அத்தை. இந்த ப்ளீஸ் ஆசையெல்லாம் அத்தை. தூக்கி ஓரமா வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் பாரு, அது போதும். அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, புரிஞ்சுக்கோங்க அத்தை. அதெல்லாம் முடியாது சுவாதி, சொன்னா கேளு. அத்தை, கம்முனு please இரு. அத்தை, ஒரு 2 வருஷம் சொல்றேன்ல, மட்டும் நான் வேலைக்கு வீட்டுக்கு இதெல்லாம் ஒத்து அதுக்கப்புறம் வராது. நிறுத்திக்கிறேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஏய் கையை விடு, என்ன பண்ற? ஏய் கையை விடு, வலிக்குது. ஏய் முறுக்காத, கை வலிக்குது. ஒரு பொண்ணு படிச்சு ஒரு இடத்துக்கு வர்றது எவ்வளவு கஷ்டம். அப்படி ஒரு பொண்ணு படிச்சு ஒரு இடத்துக்கு வந்து அவ வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறா. அவளை வீட்லயே இரு, சமைச்சு போடு, வீட்டு வேலையை செய்யுன்னு சொல்ற. அதுவும் ஒரு பொண்ணா இருந்துட்டு. சுவாதி கை வலிக்குது, விடுடி. ஏன் கல்யாணம் ஆனா பொண்ணுங்க வீட்டுல தான் இருக்கணுமா? வேலைக்கு போக கூடாதா? அப்படி போனா உனக்கு கௌரவ குறைச்சலா? சொல்லு. அவ படிப்பா, படிச்சு புடிச்ச வேலைக்கு போவா. அவ குறுக்க வந்த இட்லி குண்டம். அம்மா என்னாச்சு இவளுக்கு? சுவாதி, ஏ சுவாதி, சுவாதி. அத்தை சொல்லுங்க அத்தை, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? குமரா. என்னாச்சு அத்தைக்கு, எதுக்கு ஓடுறாங்க? குளிர் ஜுரம் வந்த மாதிரி உட்கார வச்சுட்டாங்களே. ஏன்டா குமரா உன் பொண்டாட்டிக்கு இப்படி தொட நடுங்குற? தொட மட்டுமா நடுங்குது, மொத்த பாடியும் நடுங்குதுமா. மா, அவ பொண்டாட்டியா இருந்தா பரவாயில்லமா, வேற எதுவும் மாதிரி இருக்காமா. ஏண்டா ஒரு வேளை உன் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்குமோ? மா, பேயெல்லாம் இவ்வளவு அழகா குட்டியா கியூட்டாலாம் இருக்காதுமா. அவளுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா. நீ நோட் பண்ணியா? ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவ மூடு மாறுறா. என்ன சவுண்ட் அது? பல்லி. கரெக்ட். பல்லி சவுண்ட் கேட்கும் போதுதான் அவ அம்பியில இருந்து அண்ணியனா சேஞ்ச் ஆகுறா. ஆனா அது எப்படா முடியும்? கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், வா.
அண்ணியனா இருக்காளா அம்பியா இருக்காளா? நம்ம கூட ரெமுவா மட்டும் இருக்கவே மாட்டான். நார்மலா தான் இருக்கா போல. இரு செக்கிங்க போட்டுருவோம். ஏய் பாத்தியா பாத்தியா பாத்தியா, நான் சொன்னல மாறிட்டா பாத்தியா? அம்மா ஏமா கத்துற? சாரிடா. ஏய் சாத்ரா சாத்ரா. ஏய் சாத்ரா புரா புரா இல்ரா. நல்லா இல்ரா. அம்மா கதவு புடிமா, என்ன ஏமா புடிச்சிட்டு இருக்க? கதவு புடிக்கணுமா? ஐடியா. அம்மா ஐயோ. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அம்மா ஐயோ அம்மா 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 என்னமாச்சு? அட வீணா போனோட கதவுல இருந்து கையெடுக்கும்படி சொல்லிட்டு எடுக்க மாட்டியா? அம்மா அவ எங்கம்மா? வலது பக்கம் பாடுறா முட்டா பையமாவோட. வேற வழி இல்ல. குமரா பயப்ரா பயப்ரா. ஒர்க் அவுட் ஆகுதுமா? சூப்பரா குமரா, நல்லா வேணும் அவளுக்கு. ஏண்டி முருங்கக்கா ஏன் கையவா போட்டு முறுக்குற? இப்ப வாடி உன் கைய கால முறுக்குறேன். வா முடிஞ்சா இப்ப வாடி இப்ப வா. 2 நாளா எங்களை எவ்வளோடி பயமுறுத்துன, இப்போ நீ பயப்பட போ. நான் உங்க தினேஷ். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? இங்க என்ன சொல்லுது? 45 பிரீமியம் சொல்லுதா? டேய் குமரா யாரா இவரு? ஏயா உனக்கு வேற நேரம் காலம் இல்லையா? பாட்டு கேட்கும் போது தான் பிரச்சனையா வரேன்னு பார்த்தா பிரச்சனை இருக்கும் போதும் பிரச்சனையா வரியா? மரியா பாட்டு கேட்கலாம், அதுக்குள்ள குறுக்காவா? முடிஞ்சு.